வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே. தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே. நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டுணன் சந்தொடுமணைந்து நின்றன்பு போல. நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டுணன் சந்தொடுமணைந்து நின்றன்பு போல. கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் சிங்கையும் சிந்து வேலும். கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் சிங்கையும் சிந்து வேலும். கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்ற முன் சந்தியாவோ. கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்ற முன் சந்தியாவோ. கண் குளிர என்ற முன் சந்தியாவோ. புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழவின் களம் கொண்ட போது. புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழவின் களம் கொண்ட போது. பொன்கிரிய நஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற. பொன்கிரிய நஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற. கொண்ட நடனோபதம் செந்திலும் என்ற முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேளையே. கொண்ட நடனோபதம் செந்திலும் என்ற முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேளையே. கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணியே. கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணியே. கும்பமுனி கும்பிடும் தம்பிராணியே. கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 29/3/2026 திரு ராமேஸ்வரம் தரிசனத்திற்காக பயணம். அதிகாலை இப்பொழுது 5 மணி. 2 வாகனத்தில் 45 அடியார்கள் போயிட்டுருக்கோம். நெய்வேலியிலிருந்து ராமேஸ்வரம் அந்த கடல் பாலத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். காலை 5 மணின்றதுனால இருட்டாக இருக்குது, ஒன்றும் பார்க்க முடியல, எல்லாமே இருட்டாக தெரியுது. கனகத்திரளே போற்றி. 29/3/2026 திரு ராமேஸ்வரம் நெய்வேலியைச் சேர்ந்த சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த 45 அடியார்கள் இன்றைய தினம் திரு ராமேஸ்வரம் தரிசனமாக வந்திருந்து காலை 6:30 மணி கடல் தீர்த்தம் நீராடி சிவபெருமானை அடியார் பெருமக்கள் எல்லாம் லிங்க பிரதிஷ்டை செய்து இப்பொழுது பூஜை செய்து அடுத்து 21 தீர்த்தம் ஆடுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பூஜை. காவாய் கனகத்திரளே போற்றி. விநாயக பெருமானை எழுந்தருளச் செய்தல். அம்மா பாட்டு விடியல் கொளமிகு கரிய கடி கொடு வழிபடும் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வழிவினர் வளமுறை அடுத்ததாக
கிரியாசக்தியாகிய முருகப்பெருமானை எழுந்துள்ள செய்தல் நங்கடம்பனை பெற்றவள் மங்கிரன் தென்கடம்பை கோயிலா தன்கடன் அடியேனை அடி செய்து கிடப்பதே வைரவரே தரித்தொரு குறித்துமை அஞ்சற்கண்டு ஒன்று மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சென்னறி செல்வனாரே நாளுடைய சிவனே பொருள் நடராஜ பெருமானை எழுந்துள்ள செய்து குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த தடையும் பவரும் போல் மேனியில் வாழ்வெண்ணீரும் நித்தம் உடைய எடுத்த பொறுப்பானும் காணப்பெற்றார் அடித்த தேஸ்தானமாகிய நடராஜ பெருமானை எழுந்தல் செய்து உடல் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அம்மையை எழுந்தல் செய்து தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் என்பவர்க்கே கணம் ராமேஸ்வரத்திலே ராமநாத சுவாமிகள் இருந்ததை அருளாட்சி செய்யக்கூடிய இடத்திலே நம்மளுடைய வைத்தியநாத சுவாமி அவர்கள் நிறுத்தமாக இருக்கக்கூடிய சுவாமி அவர்கள் எழுந்தருளுகிறார். பராக் 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 என்னாருடைய சிவனே போற்றி போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே உணர்ந்தது பூங்கருக்கு துணை மலர் கொண்டு ஏற்றின் முகத்து யமக்கருள் மலரும் நகை கொண்டு திருவடி தொழுவோம் செவிகள் கமலங்கள் மலர்ந்தாய சோர் திருப்பெருந்துறை கொடியுடையார் எனையுடையார் எல்லாருடைய சிவனே போற்றி. அடுத்ததாக எல்லாரும் அவங்கவுங்க சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க. இந்த கடல் தீர்த்தம் எல்லாரும் இந்த லிங்கத்துக்கு ஆவாய் கனகத்திலே போற்றி. என்னாருடைய சிவனே போற்றி. சாமிக்கு சந்தன அபிஷேகம் தயிரும் கொண்டு இப்பொழுது பூசனை செய்ய விட்டார். யாராவது ஒருத்தவங்க அப்படியே எல்லாரும் வாங்க வாங்க
போகாதீங்க. எல்லாரும் அவங்க லிங்கத்துக்கு போட்டி சொல்லணும். எல்லாருக்கும் ஒரு பூ கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு பூ ஊத்துக்கணும். பூவை கொஞ்சம் அப்படியே ஊற்ற எடுத்தீங்கன்னா நாடுடைய சிவனே போற்றி. பூஜையில் நிறைவில் போற்றி செய்யணும், அதான் முக்கியம். ஆண்டானை அடிமை போற்றி செய்வது அழகு. அந்த வகையில் இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் செய்து சிவபெருமானை போற்றி செய்தல் நாம் செய்த ஒரு பெரும் தவம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, ஏசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, ஆயிரம் பிறப்படி போற்றி, சீரார் திருநீரனும் தேவடி போற்றி, ஆராயணம் அருள்மலை சிவனே பெருமானுடைய திருச்செவிக்கு திரு தேவாரத்திலிருந்து ஒரு பாடல். அற்புதமான இந்த காலை வேளையிலே சிவலிங்க பூஜை செய்துவிட்டு ஒரு சில அடியார்களுக்கு நம்மளுடைய நெய்வேலி சிவத்திரு பாலமுருகன் ஐயா அவர்கள் கந்தசாமி ஐயா அவருடைய சீடர் தர்ப்பணம் கொடுக்குறாரு. 30/3/2026 தனுஷ்கோடி நோக்கி போயிட்டு கடல் ஹரிகன் பாயிண்ட்டு போகலான் இருக்கோம். இங்கேருந்து தெரியுது பாருங்கள் ஹரிகன் பாயிண்ட்டு, அதுதான் நம்ம போகிறோம். சுற்றி கடல் பகுதி. இது ஒரு சின்ன வால் போன்று. இங்கே மின்சாரமோ மொபைல் நெட்வொர்க்கோ கிடைக்காது. ஸ்ரீலங்கா இங்கேருந்து சரியாக 18 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது யாழ்ப்பாணம். போன இடம் வந்திருக்கும்போது போக முடியல, ஒரே புயல் மழை. அதுக்கு முன்னடவை டிராஃபிக்கு. இன்றைக்கி அமைதியாக நல்லா சூழ்நிலை அமைதியாக இருக்குது. போயிட்டுருக்கோம். ஹரிகன் பாயிண்ட் வந்து விட்டது. இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்டில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. சின்ன கோயில், ஒரு சின்ன சர்ச்சு ஒன்று இருக்குது. கல் கட்டெல்லாம் ஒன்று இருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இல்லை.
முனை பகுதிக்கு வந்துட்டோம். கடல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய கல் பாறைகள் போட்டிருக்காங்க. மக்களுக்கு எல்லாம் நீராடிட்டு இருக்காங்க. இது ஒரு தீர்த்தம். எல்லாரும் குளிப்பாங்க. பார்க்குற தெரியுது, நிற்கிறாங்க. தீர்த்தம் அலை இல்லாத ஒரு உப்பளம் போல ஒரு எடுத்தேறி வருகின்ற ஒரு பகுதி. அந்த குளிக்கிற இடத்த விட்டோமே, இங்கே விட்டோமே. இங்கே என்ன இருக்கு? அப்படியே திருப்பிட்டு வந்துருங்க. குளிக்கிற இடத்துல இருக்குங்க. ஆ, அப்படியே இங்கே திருப்பிக்கலாம். ஐயா அப்படியே திருப்பி குளிக்கிற இடத்துல இந்த இடத்துலயே அப்படியே திருப்பிக்கங்க. இங்கெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். எல்லாம் வேனில் பார்த்துக்கங்க. அப்படியே வண்டியை திருப்பி குளிக்கிற இடத்துக்கு போகிறோம். இதோட திருப்பிக்கங்க. இதோட திருப்பிக்கலாம். சிவா இதோட அப்படியே திருப்பிடுங்க. இதான் இந்த கேப்பில் அந்த வண்டியை சொல்லிட்டானே. அரிகன் பாயிண்ட்டு, அந்த கோடி கரை தீர்த்த நீராடுதல். அப்படியே முடிச்சுட்டு வேனில் அப்படியே நிற்கிறோம். கோதண்டராமர் திருக்கோயில் கடலில். இது 6 மணியோட மூடிடுவாங்க. இருந்தாலும் நாங்கள் போயிட்டுருக்கோம். மணி சரியாக 6 ஒரு 3 நிமிஷம் இருக்குது. எப்படி தரிசனம் பண்ணிடலாம் போயிட்டுருக்கோம். என்னாருடைய சிவனையை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. 30/3/2026 திரு ராமேஸ்வரம். நேற்றைய தினம் திரு ராமநாத பெருமானுடைய தரிசனம் பெற்று ஸ்ரீ பர்வவர்த்தினி அம்பாளுடைய தரிசனம் பெற்று தனுஷ்கோடி உள்ளிட்ட திருத்தலங்கள் சென்று தரிசனம் செய்து இன்றைய தினம் உத்தரகோசமங்கை, திருவாடானை உள்ளிட்ட திருத்தலங்கள் நெய்வேலியிலிருந்து சுமார் 45 அடியார்கள் வந்திருக்கின்றோம். இங்கு திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம் திருமடத்திலே காலை சிவபூசை அடியார்கள். அந்த வகையில் விநாயகப் பெருமானை பூசையிலே எழுந்தருளச் செய்து என்னாடுடைய சிவனே போற்றி. விநாயகர் கொடமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளின் நன்மிகு கோடை வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே. என்னாருடைய சிவனே போற்றி. ஞான சக்தியாகிய விநாயகப் பெருமானை எழுந்தருளச் செய்து கிரியா சக்தியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்தல். முருகன் பாட்டு திருப்புகள் சின்னதா. நற்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலார் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. அடுத்த காவல் தெய்வமாக விளங்குகின்ற திரு பைரவ பெருமானை எழுந்துள்ளச் செய்தல். வினித்தபங் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோ கோல கால பைரவன் ஆகி வேழவும்
உரித்துமை அஞ்சக் கண்டு ஒன்றிரு பணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேனை சென்னறி செல்வனாரே. தென்னாடுடைய சிவனே போற்றி. கோயிலுடைய ஏனைய மூர்த்தங்களாகிய வழிபடத்தை எழுந்தருள் செய்து அடுத்ததாக நடராஜ பெருமானை இதே ஸ்தானத்தில் எழுந்தருளச் செய்தல். பனக்கை மும்மத வேடம்புரித்தவன் நினைப்பவர் மன்னா கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாமம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதோ மறந்துவனோ. அடுத்ததாக அம்பாலை எழுந்தருளச் செய்து கணம் தரும் கல்வி தரும் உள்நாடும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பென்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலா அபிராமிகரை. அடுத்ததாக அருள் சக்தியாக விளங்குகின்ற மூலவராக விளங்குகின்ற நம்முடைய வைத்தியநாத சுவாமிகள் எழுந்தருளுகின்றார். சுவாமி பராக் 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 போற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே உணர்ந்தது பூங்கதற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழிலதை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சோர் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையார் எமையுடையார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்தில்லை மன்றிலுள்ளாடி போற்றி. பெருமானுக்கு ஆணைந்து ஆடுதல் மிகச் சிறப்பு. இங்கே ஆணைந்து மானசீகமாக ஆடுகின்றோம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூஜனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது குயினல்லார். ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள் புலி பட்டழுந்த வேங்கு உய்யுமாறொன்று அருளி செய்ய ஓனகாந்தன் தழியொளீரே. நானுடைய சிவனே போற்றி. சந்தனம் தென்னாருடைய சிவனே போற்றி. நாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய திருமாமலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவே தேரல் மலை முழவு அதிரும் அண்ணாமலை
ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பராத்துரை மேவிய பரனே போற்றி காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி பாவாய் கனகத்திரளே போற்றி. அடுத்ததாக சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகம். தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. வராத்துறை மேவிய பரணே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பண்டக விளக்கது பலரும் சார்ந்தது நல்லக விளக்கது என்னாருடைய சிவனே போற்றி. நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மந்திரமாவது நீரு வானமேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவாய் உமை பங்கன் ஆற்றல் நடல் விடையேறும் ஆலவாயால் திருநீரை போற்றி புகழி நிலாவும் ஞான சம்பந்தன் தேசி சென்னன் உடல் தீர சாதிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமி வல்லவர் நல்லவர் தாமி. தென்னாருடைய சிவனே போற்றி. அன்பளிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் எப்போமிசை என்னம்பாலிக்கும் மாறு கண்டின்புற இன்னம்பாலிக்குமோ எல்லாம் வல்ல பெருமானுடைய பெருங்கருணையை போற்றி வணங்கி பெருமானுடைய தரிசனத்தை பெற்று அடுத்தும் நமக்கு பெருமானுடைய தரிசனங்கள் எல்லாம் இன்றைய தினம் இருந்து நல்லபடியாக எந்த தடைகளும் யாருக்கும் இருக்கக்கூடாது, எந்த குறைகளும் இருக்கக்கூடாது. அந்த நேற்று ஒரு ஊரிலே ஒரு சிறிய விபத்து ஒரு நம்ம வந்த அடியாருக்கு அடியாருடைய புதல்வருக்கு அவர் இப்போ நல்லா இருக்கிறாரு. பெருமானுடைய கருணையால் எந்த குறையும் இல்லாமல் அவர் குணம் பெற்று இல்லம் திரும்ப வேண்டும் என்று மற்றும் யாத்திரையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதையும் பெருமானுடைய தடைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக தடை நீக்கும் பதியத்திலிருந்து ஒரு படி. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் திரையுடையாய் பிங்ககனே என்றும் உன்னை பேசி நல்லார் குறைவுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையாய் இடக்கடையாய் நெடுங்கணம் மேயவனே. வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு அத்தனை அடியார்களுக்கு ஐந்தெழுத்து கவசமாக இருக்க வேண்டும், எந்த குறைகளும் எந்த தடைகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி சுற்றுனை வேதியன் சோதேவானவன் ஒரு கை தொழ கற்றுனை கோபியோ கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நம சிவாய. உருவாசகமாகிய திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல்.
சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுடல் மனை முல்லை மடந்தை பதியே பரனே பாங்குழன் நீஞ்சார் பங்கைய தயனும் ஆலரியா நீரிய செல்வ திருப்பெருந்துரையுள் நிறைமலர் பொருந்தம் மேவியசி ஆதியே அடியே ஆதரி தடைத்தார் அனந்துமே என்று அருளாயே. திரைசைப்பாவிலிருந்து முதல் பணுவல் ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கும் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவர தெய்வ பூதுகந்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே. பெருமானுடைய திருச்செவிக்க திருவல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். மண்ணுகத்தில்லை வளர்ந்த நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அடை மடவார் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி நெறி வந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுமே. உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தலையாத கல்வியும் குறையாத வயலும் போர் கவடுவாராத நட்பும் கண்டாத வளமையும் குன்றாத இளமை கடுவி நீராத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணும் துன்பமில்லாத வாழ்வும் உயரின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கண்டார் அலையாரி அறிவியலும் மாயனது தங்கை ஆரி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாத சுகபான் அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமி. ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று ஒன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வளைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. பெருமானுடைய திருச்செவிக்கு திருமுறைகள் சார்ந்து நிறைவாக போற்றி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் போற்றி நிறைவரும். ஆகவே பெருமானுடைய திருவடியை போற்றுகின்றோம். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற மனதடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரையம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனாருடைய சிவனே போற்றி துறையந்தாய் போற்றி வான்மையில் வளாது பெய்க நான்
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை கண்டான் சுடதிக்கோர் மெய்ஞான வாழ்வாங்கி உயிராரும் பொருள்கிறார் நமச்சிவாய தேவன் தைலானவரையும் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் இடி அருமறை திறத்தின் மேலா என்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுரையந்தாய் போற்றி மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துரவாய் உமை மங்கன் திரு ஆலவயான் திருநீரே தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போதாடு போன்னுலையீர் ஒன்னோ சல்லாடாமோ உனக்கு அறிய திரு உத்தர கோசமங்கை மணி பொழிந்திருந்த உத்தரகோசமங்கை 30/3/2020 பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி உன்னத்த போலையில் ஒன்னோ சலாடா நாருடைய சிவனே போற்றி மந்திரி போற்றி 30/3/2026 திரு உத்தரகோசமங்கை உலகுக்கு முதலாகிய இந்த திருக்கோயிலிலே சுவாமி எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற அற்புதமான திருத்தலம். மாணிக்கவாசக பெருமானுக்கு 2வது முறையாக காட்சி கொடுத்த குருநாதராக காட்சி கொடுத்த திருத்தலம். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இளந்தம் மரம் இங்கே தலவிருட்சமாக இன்னைக்கு மிளகளவுக்கு அந்த பழம் வந்திருக்கனால அற்புதமான இந்த திருத்தலத்தில் நெய்வேலியிலிருந்து 45 அடியார்கள் திருத்தல யாத்திரையாக வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே குருநாதரை 2வது முறையாக தரிசித்த மாணிக்கவாசக பெருமான் இங்கே 50 நீத்தல் விண்ணப்பங்களை செய்து பணுவல்களை செய்து 2வது முறையாக குருநாதர் தரிசனம் பெற்றார். பக்தி வைராக்கிய விசித்திரமாக இருக்கக்கூடிய இந்த விண்ணப்பத்திலே உலகத்தில் உள்ள குறைகளை எல்லாம் சொல்லி அந்த குறைகளிலே நானும் ஈடுபட்டேன், அந்த ஒவ்வொரு குறைகளாக நீக்கி 50வது குறைகளை நீக்கின்ற அந்த நேரத்திலே குருநாதர் காட்சி கொடுத்தார். இந்த உத்தரகோசமங்கையிலே 2வது முறையாக, முதல் முறை திருப்பெருந்துறை, 3வது முறையாக திருக்கழுக்குன்று, 4வது முறையாக திரு சிதம்பரத்திலே தில்லையிலே காட்சி கொடுத்தார். ஆகவே இங்கே நீத்தல் விண்ணப்பம் 50 பாடல்களை பாடுகின்ற நாம் 50 குற்றங்களில் இருந்து நம்மை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆன்ம சுத்தி தான் இந்த பாடல்.
இதிலே ஒவ்வொரு பாடலை பாடி பாடி முடிக்க ஒவ்வொரு குற்றமும் நம்மை விட்டு நீங்கும். 50 குற்றங்கள் நீங்கி தூய ஆன்மாவாக இல்லம் செல்வோம். குருநாதருடைய தரிசனத்தை பெற்று நம்முடைய திருக்கூட்டத்திலே நமக்கு வந்திருக்கின்ற ஒரு அடியாருடைய புதல்வர் வாகன இடர்பாடினால் இப்பொழுது எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அவருக்கு விரைவில் குணமடைய வேண்டும் என்று பெருமானுடைய திருச்செவி இந்த விண்ணப்பத்தை சாத்தி நாம் அடுத்த திருத்தலத்துக்கு செல்வோம். ஆகவே சுவாமி தான் நம்ம தாங்கி கொண்டிருக்கின்றார். அதுபோல கடையவனே என்று கடையவன் எனை என்று தோன்றுகின்ற அந்த அற்புதமான உத்தரகோஷமந்தியில் அருளிய ஈத்தல் விண்ணப்பம் 50 பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஒவ்வொரு பாடலா பாட பாட ஒவ்வொரு குற்றமா நீங்குவது போல நீங்கள் பாவித்துக் கொள்ளணும். 50வது பாடலே குருநாதர் உங்களுக்கு தரிசனம் தருவார், அருள் தருவார், விண்ணப்பம் நீங்கள் செய்து கொண்ட விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருவார். நான் 2 வரி, நீங்கள் 2 வரி. ரைட்டா? தென்னாடுடைய சிவனே போற்றி. கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டார் விரல் வேங்க எந்தோல். கொல்லே பிளவகலாம் தடங்குங்கை கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய் விழுத்தோடும். காருரு கன்னியரைம்புலனாற்றங்கரை மரமாய் வேறொரு வேணி விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர். வளர்கின்ற கருணை கையில் வாங்கவும் நீங்கிப்பார் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று. செலிகின்ற தீபுகு வெட்டில் சின்மொழி யாழ் பண்ணார் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் தெரிப்பாயரு கால். மறுத்தன ஞானும் அருளறியாமையின் என் மணியே பெருத்தனை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி. பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று கொத்தி கொண்ட ஐயவனே விட்டுடுதி கண்டாய் விடமுண்டமிடற்று. தீர்க்கின்றவாரின் பிழையனின் சீரருள் என் கொலன்று சேர்கின்ற என்னை விடுதி கண்டாய் பிறவார் பெறுவ. இருதலை கொல்லியுள் எறும்பொத்து நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் வியன்
விட்டுடுதி கண்டா மெய்யடியவர்க்கு அண்மையன் வாங்க, இந்த பக்கம் வாங்க. சிவா இப்படி வாங்க. நான் ஒருத்தராக படிக்கிறேன். நான் இப்போ படிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பதிவு இந்த இடத்துல எப்படி படிக்கணும். வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஸ்லோவாக படித்தாலும் படிக்க மாட்டேறீங்க, வேகமாக படித்தாலும் படிக்க மாட்டேறீங்க. இல்லை, இவ்வளோ நாள் நம்ம படிக்கிறோம். என்னுடைய இது ஐயா கட் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வேணாம். 30/3/2026 ஆதிசக்தி ராஜராஜேஸ்வரி சக்தி பீடம் பரமக்குடியிலிருந்து பார்த்திபனூர் செல்லும் வழியில் இருக்கிறது. கும்பாபிஷேகம் நாளை மருந்து இருக்கிறது. அதுக்கான பணிகள் இங்கே வந்து நம்ம அடியார்கள்லாம் இங்கே வந்துருக்கோம். சிவாயம் வாங்க. ஆதி சக்தி ராஜராஜேஸ்வரி பீடம் திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அம்மா வணக்கம். சிவாய் நம்ம இதெல்லாம் தொடச்சி விடுங்க. ராஜராஜேஸ்வரி அம்பிகை பீடத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வரவேற்பை. இதுக்கு முன்னாடி இந்த ஊர் ஃபுல்லாக ஒரே முள்காடு. ஒரு 500-600-1000 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரகோசமங்கையிலேருந்து மங்களநாதரும் மங்களாம்பிகையும் மதுரைக்கு அவங்களுக்கு வந்து சிவஸ்தலங்கள் வந்து ஒரு ஸ்தலங்கள் இருக்க மாட்டாங்க. பூமியில் வந்து 1008 சிவஸ்தலங்கள், பிரபலமான சிவஸ்தலங்கள் இருக்குது. காசி, அயோத்தி, காசி, ஸ்ரீசைலம், காளஹஸ்தி, அப்படியே வரிசையாக வந்து மதுரை, திருவாரூர், அப்படி நம்ம திருக்கழுங்குன்றம், அப்படி கன்னியாகுமரி ஸ்ரீதர தானுமாலய சுவாமி அப்படி போகும். சிவசக்தி ரூபத்தில் பரமேஸ்வரி ஓம் பணி செய்து எந்த பிரதிபலனையும் ஒரு டம்ளர் இருக்குமா, வெந்நீர் ஊற்றுனா ஏதாவது சொல்லுமா? சொல்லலாம். ஐஸ் வாட்டர் ஊற்றுனா ஏதாவது சொல்லுமா? கோபத்தை வீட்டுக்காரர்கள் பேசி தூக்கி போட்டா ஏதாவது சொல்லுமா? கம்மனு சிவபெருமான மாதிரி கிடக்குமா? அதுபோல சிவபெருமானுக்கு தொண்டு செய்து அந்த டம்ளர் கிடப்பது போல என் கடன் பணி செய்து கிடப்பதே நன் கடன் ஐயார்களையும் தாங்குகிறோம் என்று அற்புதமா சொல்லுவாரு. இந்த பணியே ஆரோக்கியத்தில் பெறுவார். நன்கம்பனை அடியேகையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து சிறப்பதே. இப்படியான நீங்க கைலாயத்துக்கு போயிட்டு இருக்கான். நீங்க எங்க போயிட்டு இருக்கான்? திருக்கைலாயம் போயிட்டு இருக்கான். அப்போ நீங்க எல்லாம் பேசுறீங்க. என்ன பேசுவோம்? தெரிந்த ஆசிரியர் பேசுவோமா? சிவபெருமான் என்னை ஆட்கொண்டதை பற்றி பேசுவோமா? சிவபெருமா என்னை ஆட்கொண்டதை பேசு. அப்படிதான் 10 ஊருக்காரங்க சேர்ந்து பாடுறதுதான் அந்த 10 பணுவர். தென்னை மண் பெருமான் சிறியோமை ஓவாருள்ளம் கலந்துணர்வாய் ஊருக்கும் வெல்ல கருணையினா ஆவாய் என்ன பட்டு அன்பாய் ஆற்பட்டு வந்து ஒரு கடுமி ஓமோம் காலம் வந்ததுதான் உயிரிட்டு உடையான் கலந்துகதே. இந்த பொய்யான உலகத்தை விட்டு பிரதோஷ காலத்துல இப்படி ஐயா திருக்கூட்டத்தோட வந்து பெருமாளை திருச்செலுத்தி வாயார திருமுறைகளை வாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சிதார்களை
சிவனையே செல்வர்களையும் வாழ்த்தி நிச்சயமாக வாழும் வரை இன்பமும் வாழியின் நிறைவில் பேரின்பமும் கிட்ட வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிக்கு விண்ணப்பிக்கிறோம். நன்றி. ஓம் ஓம் நமச்சிவாய. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போல். அற்புதமாக திரு பெருந்துறை ஆவுடையார் கோயில் வந்திருக்கோம். இறங்கி எல்லாரும் நம்ம போயிட்டு இருக்கோம்.